ஸோ கைஸ் வண்டி பார்த்தீங்களா இல்லையா, ஃபுல்லாக வந்து மாலை போட்டாச்சு, நேற்று பூஜையை போட்டாச்சு. ஏன்னா கடைசியாக ஒரு மாதமாக நேரமே சரியில்லை சுத்தமாக. வண்டியிலையும் அடி, எனக்கும் ஏகப்பட்ட அடி. என்ன நடந்தது எல்லாமே நான் சொல்கிறேன். நான் வந்து எப்பயுமே வருஷம் வண்டி எடுத்த அன்றைக்கி வந்து பூஜை போட்டுருவேன் மறக்காமல். இந்த வருஷம் வந்து ஆஃபீஸ் போடவே முடியல, மழை டைம் வேறு. சரி நான் அப்படியே விட்டேன். அது எனக்கு தோணினே இருந்தது, பூஜை போட வேலையேன்னு சொல்லிட்டு. ஒரு வருஷமாக ஏகப்பட்ட அடி, வண்டியிலே வந்து ஏகப்பட்ட பார்ட்ஸ் டேமேஜு, எனக்கும் கையெல்லாம் செம்ம அடி. இப்போ தான் எல்லாம் சரியாக இருக்குது. கொஞ்சம் என்னென்ன வந்து அடிபட்டுச்சு, என்னென்னலாம் மாற்றணுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் ஒன்றா பெட்ரோல் போட்டு. அண்ட் அப்படியே வந்து ட்ரிப்பு பிளானாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக டேட் வந்து 25 வெட்னஸ்டே, கிறிஸ்மஸ்ஸு. இன்னும் ஒரு 2 நாளில் கிளம்ப போகிறோம். சாட்டர்டே நைட்டு 28 நைட் வந்து நம்ம ட்ரிப்பு கிளம்புறோம். எங்கே போகிறோம், என்ன பிளானு எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபியூல் போட்டாச்சு. சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பிளானுன்றதை வந்து சொல்லிடுறேன். எங்கே போகிறோம், எத்தனை நாள் என்னன்றதெல்லாம். ஸோ நியூ இயருக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கோவா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோமா. கோவா தான் போகிறதா இருந்தது. ஸோ நாங்கள் எவ்வளோ தூரம்ன்றதுலாம் பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக 850 கிலோமீட்டரோ 900 கிலோமீட்டரோ வந்தது கோவா. சரி ஓட்டிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு எங்கெங்கே சுற்றி பார்க்க போகிறோம் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். கடைசியாக ரூமுன்னு பார்க்கும்போது ஒரு ரூம் ஒரு நாளைக்கே 7,000 8,000 மேலே. நாங்கள் 2 நாள்லாம் ஸ்டே பண்ணோன்னா அதுலேயே வந்து 20,000 கிட்டே போயிடுது. ஸோ அதனால் வந்து வாய்ப்பே இல்லை. அதுவும் வந்து நியூ இயர் டைமு, செம்ம பீக்காக இருக்கும் அங்கெல்லாம். ஸோ தப்பான டைமு, சான்ஸே இல்லை நாங்கள் போகிறதுக்கு. பட்ஜெட்டும் வந்து அவ்வளோலாம் நாங்கள் செட் பண்ணல. ஒரு வண்டிக்கு 12,500 ரூபா. ஐ மீன் ஒரு ஆளுக்கு வந்து 6,250 ரூபா தான் பிளான் பண்ணோம். நாங்கள் போகிறது 5 பேர் தான், 3 வண்டி 5 பேர். அந்த NS ஒன்று, என் தம்பி வண்டி MT ஒன்று, இது ஒன்று. நான் வந்து சோலோவாக தான் போகிறேன். அந்த வண்டியில் 2 பேர் வந்துடுவாங்க. 2 வண்டிலையும் ஒருத்தருக்கு 6,250 ரூபா. மொத்தமாக ஒரு 32,000 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து பிளானு. அதனால கோவா வந்து சான்ஸே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். சரி வேறு எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடுக்குள்ளேயே போகலாம். எங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் வண்டியில் போனதே இல்லை. நான் வந்து சின்ன வயசில் போயிருக்கேன் டூர் போகும்போது. ஊட்டி கொடைக்கானல்லாம் பைக்கில் போனதே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஊட்டி கொடைக்கானல் வந்து அதிக பேர் போயிட்டு கொஞ்சம் ட்ரெண்டாக போயிருந்ததா, சரி ஊட்டி கொடைக்கானலே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட் டைம் கர்நாடகா போகும்போது அப்போல்லாம் வந்து நாள் ஃபுல்லாக வண்டி தான் ஓட்டியிருந்தோம். காலைல வண்டி எடுத்தா நைட்டு வரைக்கும் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தோமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த வாட்டி கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ்டாக போகலாம் ஸ்டே பண்ணிட்டு அப்படின்றதுனால ஊட்டி கொடைக்கானல் 2 இடத்துல வந்து போகிறோம். ஃபஸ்ட் டே வந்து ஊட்டியில் ஸ்டே பண்ணுறோம். செகண்ட் டே வந்து வால்பாறை ஏறி இறங்கிடுவோம். ரூட்டு செம்மையாக இருக்குன்றதுனால வால்பாறை போகிறோம். ஆனால் இந்த வாட்டி 28 நைட்டு கிளம்புறோம், நைட் ரைடு. சரி ஒரு வாட்டி நைட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு 28 நைட்டு கிளம்புறோம். மறுநாள் மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூனுக்குள்ளே போயிட்டு ஊட்டி சேருவோமா. ஊட்டி வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் மேலே சாப்பிட்டு சுற்றி பார்க்குறோம். அன்றைக்கி நைட்டு வந்து ஊட்டியில் ஸ்டே, ஃபஸ்ட் டே நைட்டு. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஊட்டியில் எங்கேயாச்சும் பார்க்க வேண்டியதுன்னா பார்த்துட்டு வால்பாறை ஸ்ட்ரீட்டாக நாங்கள் வந்து வால்பாறையிலும் ஸ்டே பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா நாள் ஃபுல்லாக வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். எங்கேயும் வந்து நம்ம ஸ்டே பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக சுற்றி பார்த்த மாதிரியே இருக்காது. அதனால் வால்பாறை ரூட் நல்லா இருக்குன்றதுனால ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் போயிடுவோம் செகண்ட் டே நைட்டு. 2 நாள் மட்டும் கொஞ்சம் வெறித்தனமாக வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து ஊட்டி போகிறதும் ஊட்டியிலேருந்து கொடைக்கானல் போகிறதும். மீதி 2 நாள் வந்து ஃபுல்லாக கொடைக்கானலில் தான் ஜாலியாக. 2 நாள் சாலிடாக கொடைக்கானலில் ஸ்டே பண்ணுறோம். ஸ்டே பண்ணிட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்க வேண்டியதான், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு. ரூம் வந்து செம்ம சீப்பாக கிடச்சிது எங்களுக்கு. ஃபஸ்ட் டே வந்து ஊட்டியில் 2,500 ரூபா தான் ஒரு நாள். அதுக்கப்புறமா கொடைக்கானலில் 2 நாள் ஸ்டே, பர் டேக்கு 2,000. 2 நாளைக்கு 4,000 ரூபா தான். ரூமே வந்து நாங்கள் 10,000 வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு. அப்புறமா 6,000 ரூபாயில் முடிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு அதெல்லாம் சேவ் தான். ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் பிளானு. ஊட்டி ஃபஸ்ட் நாள், அதுக்கப்புறம் கொடைக்கானல் சுற்றி பார்க்குற மாதிரி. வால்பாறை ரூட்டுக்காக மேலே ஏறி இறங்கிடுவோம். வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே சீனிங்கும் செம்மையாக இருக்குமா. ஸோ ஃபோட்டோஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து ரஃப் பிளானு. மெயினாக எங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் பிளான் பண்ணல.
இந்த ஒரு 3 days தான் பிளான் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டோம் ஃப்ரீயாக. ஸோ அவ்வளோதான், 28 நைட்டு கிளம்புறோம். இந்த வீடியோக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ரைடு வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ இல்லை, வண்டியில் என்ன நல்லா பிரச்சனை, அந்த கதைலாம் நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு நம்ம சர்வீஸ் பண்ணோமா, சர்வீஸ் பண்ணி 1000 கிலோமீட்டர் ஓடிச்சு வண்டி. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஹேண்டில் பார் மாற்றிருப்போம், அப்புறமா ஃப்ரேம் சைடர்லாம் போட்டிருப்போம். இப்போ ஒரு 3 weeks 4 weeks முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி தான் ஆஃபீஸ் கிளம்புறேன், வீட்டு பக்கத்துலேயே தான் ஒரு தாத்தா ஒருத்தர் செம்ம போதை பட்டுன்னு ரைட் ஆயிட்டார். என் கூடவே தான் இப்படி ரைட் சைடில் வந்து டக்குன்னு திருப்பிட்டாரு. நான் வந்து ஒரு டேர்னிங் திரும்பி தான் போயிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஒன்றும் போல, நான் ஒரு 20 தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் பிரேக்கே போட முடியல, ஒரு டக்குன்னு திருப்பிட்டோன்னே தீன் போய் அவர் மேலே சொருவிட்டேன். சொருவினத்தில் நான் பட்டுன்னு வண்டி கீழே உள்ள உடனே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கீழே வந்துச்சு. அதனால் 2 ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து ஃபுல்லாக நொறுங்கிச்சு, ஸ்லைடர்ஸ் மட்டும். அதுக்கப்புறமா இந்த சைடு பிரேக் லிவர், அப்புறமா இந்த ஹேண்டில் பாரில் ரைட் சைடில் கொஞ்சம் வெயிட் இருக்கும்ல, ஸோ அது லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அப்புறமா 2 நம்பர் பிளேட்டு பெண்டு ப்ளஸ் ஃப்ரேமும் வந்து உடஞ்சிச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு, இந்த ஃப்ரண்ட் வைசர் வந்து நம்ம மாட்டிருந்தோம்ல, அது மாற்றிட்டேனா, அது வந்து ஃபுல்லாக வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. அதனால் கழட்டிட்டு பழசையை போட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரேம் மட்டும் மாட்டினேன் 2 நம்பர் பிளேட்டுக்கும். அதுக்கப்புறமா நல்ல வேலை டிஎனில் ஒன்லி வந்து ஃப்ரேம் ஸ்லைடர் மட்டும் வந்தது ஸ்டாக்கு. அதனால் 2 ஸ்லைடர் மட்டும் மாற்றிட்டேன். இவ்வளோ பண்ணனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வண்டியில் வந்து கிளச் பிளேட் வந்து இந்த செம்ம வீக்காக இருக்குது போல். அதனால் நானும் கிளச் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டுருக்கேன். செம்ம வீக்கு, பிக்கப்பே சுத்தமாக இல்லை வண்டியில். பாருங்களேன், முருகிறேன், பொறுமையாக ஏறுறோம். சரி, ட்ரிப்புக்கு முன்னாடி வந்து மாற்றவே முடியாது, இது போட்டால் ஸ்லிப்பர் கட்சி தான் போடலான் இருக்கேன். பொறுமையாக ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போதைக்கு வண்டி பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஹெட்லைட் எரியல. இந்த சண்டே நைட்டு வந்து நான் மூவி போயிட்டு வரேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், ஹெட்லைட்டே எரியல. ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகலை, பாஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஹெட்லைட்டில் உள்ள வீக்காக இருக்குது போல். அதனால் அப்புறம் உள்ள எல்லா ஃபியூஸ் எதனா போயிடுச்சான்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் ப்ளக்கு தான் வந்து லூஸாக இருக்குது போல். அது WD-40 டச் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் மாட்டினோம், ரெடி ஆச்சு. அப்புறமா ஃப்ரண்ட்டில் சின்ன லைட் இருக்கும்ல, நம்ம ரெட்டு ப்ளூ வச்சுருப்போமே, அது வந்து பிளிங்கர் வாங்கி போட்டேன். அது வந்து போலீஸ் லைட்டு மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கு மாட்ட வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஆனால் வண்டி லுக்கு செம்மையாக இருக்குது அது மாட்டினதுக்கப்புறமா. ஸோ இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, ரைட் சைடில் பேக்கில் ஃபுட் ரெஸ்ட் வந்து வந்துச்சுன்னா அந்த நடுவில் பால் இருக்கும்ல, ஸ்ப்ரிங் இருக்கும், நம்ம வந்து மடக்கனா நிற்க மாட்டேங்குது, அப்படியே கீழே விழுந்துனே இருக்குது. ஸோ அது வந்து தனியாக ஃபுட் ரெஸ்ட் ஒன்று வாங்கி காலில் தான் மாட்டு கிளம்புனேன். ஒன்றா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ட்ரிப்புக்கு. அதுக்கப்புறமா பாஸ் வந்து தேவைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 months 5 months முன்னாடிலாம் வந்து பாஸ் கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. அதனால் நாங்கள் எதுக்கும் எடுத்து வச்சிட்டோம். 3 வண்டிக்கும் பாஸு ப்ளஸ் PUC சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சிட்டோம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி. இப்போதைக்கு இந்த 3 நாள் எப்படின்னா ஓட்டிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதுதான் பிளானு. இதனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோவும் போடல. எல்லா வாட்டியும் நம்ம வீடியோ போட்டால் இது மாதிரி கீழே விழுந்து அடி வாங்குறது, உடஞ்ச பார்ட்ஸ் மாற்றுறது, அந்த மாதிரியே தான் வீடியோ போட்டுட்ருக்கோமா. சரி, அதனால் வேணாம், மாற்றினதாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் மாற்றின வீடியோலாம் போடல, அப்படியே விட்டேன். ப்ளஸ் எனக்கும் வந்து செம்மடி, காலில் அடி, இந்த கையில் அடி, இதெல்லாம் இப்போ தான் ரெடி ஆச்சு. நேரமே சரியில்லை சுத்தமாக. எல்லா வாட்டியும் இப்படி ஆகும் தான், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப ஆகுது, நான் தெரில. MT வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு, பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அந்த வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு, அந்த NSம் எல்லாமே ரெடி. இதில் வந்து கூலண்ட் ஆயில் லெவல் மட்டும் கம்மியாக இருக்குது. நான் சர்வீஸ் பண்ணும்போது சொல்லவே சொன்னேன், பிரேக் ஆயில் ஃபுல்லாக செக் பண்ணி ப்ரோ, அப்புறமா ஏர் ஃபில்ட்ரு எதுவும் வந்து நான் காசு கொடுக்க ரெடி, எல்லாமே மாற்றுறதுனா மாற்றிடுங்கன்னு சொன்னேன். நல்லா இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல. இதெல்லாம் ஃபுல்லாக கருப்பாக இருந்தது, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போட சொன்னால் இருக்கிற ஆயில் மேலே டாப் அப் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்குது இப்போது. கூலண்ட் ஆயில் நான் அப்படி தான் சொன்னேன், எப்போ கடைசியாக மாற்றினே தெரில, ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு போடுங்கன்னு. அதுவும் அவங்க வந்து பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. நான் தான் வாங்கி டாப் அப் பண்ண போகிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை வண்டியில் பிரச்சனை. இப்போதைக்கு கிளச்சு மட்டும் மாற்றிட்டா போதும், கிளச் பிளேட் மட்டும். அது ட்ரிப்பு முடிச்சுட்டு தான் மாற்றுவேன். கரெக்டாக 33,200 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் ஆஃபீஸ் போனோமா, அது ஒரு 80 கிலோமீட்டர் ஓடுன்னு வச்சுக்கோங்க.
33,300 ஆரம்பிப்போம் நினைக்கிற ட்ரிப்பு. எந்த ரூட்டு போகிறோன்னா அதே தான், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் அந்த தோப்பூர் ரோடு, அப்புறம் ஊட்டி. செம்ம குளிர் போதும், ஆனால் கண்டிப்பாக அது மட்டும் தெரியும். மிரர் மாட்டணும், நாளைக்கு மாட்டிடுவேன் எப்படியும். ஸோ மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் வரும்னா, நம்ம கேரளா போனோம்ல, ஸோ அந்த அளவு தான் வரும். அது மொத்தம் ஒரு 1500 கிலோமீட்டர் வந்தது. இதுவும் வந்து 1500 ஒரு 1600 அதுக்குள்ளேயே தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு, போனால் தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம்னா எதுன்னு பார்ப்போம். ஸோ ரைட் பிளான் சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணேன். ப்ளஸ் ரொம்ப நாளாக வீடியோவே போடல, அதனால தான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டு போடலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இதோ ஸ்ட்ரெயிட்டாக ரைட் போகிற அன்றைக்கி பார்ப்போம். நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.